ஹாய் ஆல், வெல்கம் டு விஷைன் அகாடமி. ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டில் கேட்ட ஒரு பசில் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரயில்வே வந்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, PQRSTUV இந்த மாதிரி 7 பேர் வந்துட்டு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறாங்க. அவங்கள தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ மண்டேயில் ஸ்டார்ட் பண்ணி சண்டேயில் நீங்கள் வீக் முடிக்கணும். டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday, Friday, Saturday and Sunday. ஸோ இப்போ டி ஆஸ் அன் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே. ஸோ டீக்கு வந்து எக்ஸாம் வந்து ஃப்ரைடே வந்துட்டு இருக்குது. ஸோ டீயை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ டீயை அடிச்சிடலாம். அடுத்து எக்ஸாக்ட்லி 3 people have an exam between P and U, neither of whom has an exam on Sunday. ஸோ சண்டே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பியும் வரக்கூடாது, யூவும் வந்துட்டு வரக்கூடாது. அப்போ பிக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 3 பேர் கட்டாயம் வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்போ எங்கே தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும், இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். பி மேலே வருவாங்களா, யூ மேலே வருவாங்களான்றதும் நமக்கு வந்துட்டு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பியை டியூஸ்டே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 3 பேர் விட்டுட்டு யூவை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன வரும், யூவை இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா பி இங்கே வருவாங்க, டீயை அப்படியே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ் ஆஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி ஆஃப்டர் கியூ. ஸோ கியூக்கு இமீடியட்டாக கீழே வந்து எஸ் எக்ஸாம். அப்போ இங்கே மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ கியூக்கு இமீடியட்லி கீழே வந்துட்டு எஸ் இருக்காங்க. அப்போ இங்கேயும் கியூக்கு இமீடியட்லி கீழே எஸ். ஸோ அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வி ஆஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் யூ. யூக்கு இமீடியட்லி பிஃபோர் வந்துட்டு நம்ம யார் இருக்கணும், வி இருக்கணும். இங்கே யூ இருக்காங்க, ஆனால் வியை மேலே போடுறதுக்கு இடமே இல்லை. அப்போ இந்த கேஸ் வந்து தப்பு. அப்போ யூ இங்கே இருக்காங்க, இமீடியட்லி அபவ்ல நமக்கு வி போடுறதுக்கு இடம் வந்து இருக்குது. ஸோ எல்லாரையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. சண்டே மட்டும் இன்னும் ப்ளேஸ் பண்ணல. ஸோ அப்போ யாருன்னு கண்டுபிடிக்கலாம். வி ப்ளேஸ் பண்ணியாச்சு, யூ ப்ளேஸ் பண்ணியாச்சு, கியூ, அடுத்து எஸ், டியும் ப்ளேஸ் பண்ணியாச்சு, பியும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பீப்புள் ஹேவ் அன் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ். எஸ்ஸுக்கு கீழே எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்குது, எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷன்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக விஷைன் அகாடமியில் நாங்கள் லைவ் கிளாஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி 5 AM ரயில்வே ரிலேட்டடான PYQ டிஸ்கஷன் போகுது. அதை பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.